Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வீட்லயே கொத்தமல்லி பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பொடி செய்யறதுக்காக நீங்க ஒரு 2 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படினா ரொம்ப ஈஸியா வீட்லயே செஞ்சிரலாம். அதுவும் நான் செஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா 6 month வரைக்கும் உங்களுக்கு நல்லா தாராளமாவே வரும். இந்த பொடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 3 kg வரைக்கும் செய்வாங்க. ஏனா இது எனக்கு மட்டும் இல்லைங்க. என்னோட சிஸ்டர் அப்புறம் என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து இதையே நாங்க யூஸ் பண்ணுவோம். இந்த கொத்தமல்லி பொடிக்கு கொத்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா நான் 2 kg அளவுக்கு எடுத்துர்க்கேன். அடுத்து கறிவேப்பிலை பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து சீரகம் 100 கிராம், மிளகு பாத்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். அடுத்து இது கூடவே கடலைப்பருப்பு 200 கிராம், அப்புறம் உளுத்தம் பருப்பு 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக பாத்தீங்கன்னா சோம்பு 100 கிராம், பட்டை வந்து 50 கிராம், லவங்கம் 50 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் நட்சத்திர சோம்பு 50 கிராமும், அரிசி வந்து 100 கிராம் எடுத்துர்க்கேன். ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறதுனால நம்ம குழம்பு வந்து நல்லா கெட்டியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக பொன்னிறமாக வதக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி எடுத்து வறுத்துக்கலாம். கொத்தமல்லியை வானலியில் போட்டு லைட்டாக உங்களுக்கு வதக்கிறதுக்கு வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வதக்க ஆரம்பித்ததுலேருந்து எண்டு முடிகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து கருகிரும். நம்ம எடுத்துருக்க எல்லா பொருளோட கலருமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது லைட்டாக நம்ம வறுத்து போட்டோம் அப்படின்னா தான் நல்லா வாசனையாக நல்லா சுவையாகவும் இருக்கும். அதாவது நீங்கள் எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வதக்கினாலே போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ எல்லா பொருளுமே நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ கொத்தமல்லியிலேருந்து மீதி எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதம். இப்போ இதை அரைக்கிறதுக்காக நான் தனியாக ஆற வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நான் வெளியில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பவுடராக பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கொத்தமல்லி பொடியில் மசாலா பொருட்களான இந்த பட்டை, சோம்பு, கிராம்பு இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால வெஜ்ஜு குழம்புக்கு மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜுக்கும் வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்குங்க. நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப இது ஈஸியான ஒர்க்கு தாங்க. வீட்டில் நீங்கள் ஒரு டைம் வந்து கொஞ்சம் செஞ்சோம் அப்படின்னா 6 month வரைக்கும் இது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மறக்காமல் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ரிசல்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.